ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. மகத்துவமுள்ள கர்த்தாவே, துதிகளுக்கு பாத்திர நீரே. மகத்துவமுள்ள கர்த்தாவே, துதிகளுக்கு பாத்திர நீரே. நித்தமாராதிக்கப்படுவோர் தயாபரரும் நீரே. நித்தமாராதிக்கப்படும் தயாபரரும் நீரே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. உன்னதத்தில் வாசம் பண்ணுவோர் புகழப்படத்தக்கவர் நீரே. உன்னதத்தில் வாசம் பண்ணுவோர் புகழப்படத்தக்கவர் நீரே. மனதார புகழ்ந்திடுவேன் உம் அதிசயங்களையே. மனதார புகழ்ந்திடுவேன் உம் அதிசயங்களையே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை நான் துதிப்பேன். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை நான் துதிப்பேன். உலகில் நான் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணிடுவேன். உலகில் நான் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணிடுவேன். ருசி பார்த்து அறிந்து
கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. என்றென்றும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் துன்பம் தூக்க நோவிலுமே. என்றென்றும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் துன்ப தூக்கம் நோவிலுமே. என்னாலும் என்னை தேற்றுகிறார் என் இரட்சகர் கிறிஸ்தேசு. என்னாலும் என்னை தேற்றுகிறார் என் இரட்சகர் கிறிஸ்தேசு. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. இடைவிடாமல் ஜெபித்திடுவே கர்த்தர் சமூகத்தில் சேர்ந்து. இடைவிடாமல் ஜெபித்திடுவே கர்த்தர் சமூகத்தில் சேர்ந்து. தடையின்றி பெற்றுக் கொள்வேன் விருப்பமானவைகளையே. தடையின்றி பெற்றுக் கொள்வேன் விருப்பமானவைகளையே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்து வர அன்பின் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன், உண்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உன் சமூகத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தையிலாக இருக்கட்டும் தகப்பனே. முற்றுமுடிய பொருட்படுத்திக்கொள்ளும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய மகத்தான நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு தேவ பக்தி உள்ள தாய்மார்கள், காட்லி மதர்ஸ். ஏன் தாய்மார்களுக்கு ரொம்ப சமுதாயத்தில் முக்கியத்துவம் கிடைக்கிறதுன்னு சொன்னால், நாம் ஒவ்வொரு வருடமுமே 2வது சண்டே மே மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமை தாய்மார் தினமாக அநேகமான கண்ட்ரிஸ்லே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் அப்படி தாய்மார்களுக்காக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், தாய்மார்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் அப்படி படைத்திருக்கிறார். ஸ்பெஷல் குணங்கள் எல்லாம் அநேகமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்றால் தாய்மார்களுடைய அன்பு ஒரு தூய்மையான ஒரு அன்பு, எந்த ஒரு கலப்படம் இல்லாத ஒரு அன்பு, பெண்களின் தாய்மார்களின் அன்பு. அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் ஜெய்ப்பூரிலே நடந்தது. அங்கே ஏப்ரல் 30ஆம் தேதி பார்கி டேம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே உல்லாச படகிலே அநேகர் போய்கொண்டிருந்தார்கள். போய்கொண்டிருக்கும்போது படகு நடு கடலில் போகும்போது புயல் பயங்கரமான பெரிய ஒரு காற்று, புயல் காற்று அடித்து அப்படியே மாண்டது. அப்பொழுது அதிகமான அந்த லைஃப் போட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இல்லை.
இருந்தாலும் கடைசி நேரத்தை கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும்போது அநேக பேர் மாண்டு போனார்கள், தண்ணீரில் மூழ்கித்து மாண்டு போனார்கள், கொஞ்சம் பேரை காப்பாற்றினார்கள். அதில் என்ன ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்று சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய 4 வயதான ஒரு மகனை அப்படியே அணைத்து கொண்டு, என்றால் அவன் தனித்தனியாக லைஃப் போட் கிடைக்கவில்லை, அதனால் அவளுக்கு கிடைத்ததை வைத்து எப்படியாவது மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இறுதி வரையிலும் போராடி பார்த்தாள். ஆனால் ஒன்றுமே யாராலும் அங்கே போய் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அந்த அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தது. அநேகர் தண்ணியில் மூழ்கி விட்டார்கள். அந்த ரெஸ்கியூ டீம் போய் எல்லாரும் தேடியெல்லாம் பார்த்து கிடைத்தவர்களை கொண்டு, அது சரியான ஒரு இடம், அது நடு கடல்லே, அது ரொம்ப ஒரு மாதிரிப்பட்ட ஒரு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமான ஒரு இடம் அது, தண்ணீருக்கு இடையிலே. அப்படி இருக்கும்போது இந்த எல்லோரும் பார்த்து வேந்தது ஒரு ரொம்ப டச்சான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய 4 வயது மகனை அப்படியே அணைத்து அந்த அவளுக்கு கொடுத்த அந்த லைஃப் போட்டிலே அந்த மகனையும் வைத்து காப்பால் நினைத்தால் முடியவில்லை. அப்படி மிதந்து கொண்டிருந்த அப்படியே அந்த பெண்ணை அவர்கள் அப்படியே எடுத்து கரைக்கு கொண்டு வந்தது. அது பெரிய ஒரு சோகமாக ஒரு காட்சி. ஏன் அந்த தாய் எப்படியாவது அந்த மகனை 4 வயது மகனை தான் இறந்தாலும் பரவாயில்ல, மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படியே அணைத்து கொண்டு எல்லாமும் முயற்சி பண்ணியிருக்கால், முடியவில்லை. அதுதான் தாயின் அன்பு என்பது. அதுதான் ரொம்ப தன்னை பற்றியே யோசிக்காது, தன்னுடைய நலனை கருதுறது கிடையாது. தன்னை நல்ல சாப்பாட்டை பற்றியோ நேரத்தை பற்றியோ தூக்கத்தை பற்றியோ எதுவுமே பற்றி யோசிக்காத ஒரு அன்புடையவள் தான் தாயானவள். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அவள் தாய்மார்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கார்கள். ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்ல என்னென்னா, என்னுடைய நல்ல குணத்துக்கெல்லாம் நான் என் தாய்க்கு கடமை, என்னிடம் இருக்கிற நற்குணத்துக்கெல்லாம் நான் என் தாய்க்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்வாராம். என் பார்க்கும்போது அநேகம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தாய்மார்களுக்கு அவ்வளோ தூரம் ஹிட்லர் எவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான மக்களை கொலை செய்தவன் தான் ஹிட்லர். ஆனால் 2வது உலகப் போரிலே தனக்கு தோல்வி அடைந்த உடனே, பெரிய ஒரு தோல்வி கிடைத்த உடனே எப்படியாவது தற்கொலை செய்து மாண்டு விட வேண்டும் என்று சொல்லி துப்பாக்கியால் குடிச்சிடும்போது தன்னுடைய தாயினுடைய படம் அவர் நெஞ்சில் இருந்துதான். அந்த சரித்திரம் என்ன சொல்லுன்னு சொன்னால், அப்படியே தாயினுடைய படத்தை அணைத்து கொண்டு சேர்லே உட்கார்ந்து அப்படியே சேர்லே தாயினுடைய படத்தை பிடித்து கொண்டு அப்படியே விழுந்து கிடந்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. என்று பார்க்கும்போது அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஹிட்லர் கூட தாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதை பார்க்கிறோம். காமராஜர் பார்த்தோம்னு சொன்னால், அவருடைய தாயாருக்கு ஒவ்வொரு மாதம் 120 ரூபாய் அவருடைய செலவுகளுக்காக அனுப்பி கொடுப்பாராம். இப்படி பார்த்தோம்னு சொன்னால் அநேகமான பெரிய பெரிய ஆட்கள்லாம் தாய்மார்களுக்கு அவ்வளோ ஒரு தாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குற இந்த நாட்டிலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த பழைய காலத்திலே பார்க்கும்போது அந்த அளவுக்கு தாய் அன்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இங்கே ஆண்டவருடைய தேவனுடைய அன்பை பரிசுத்த வேதாகமத்திலே யாருக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? தாயுடைய அன்புக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பார்க்கும்போது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தகப்பனரை பற்றி அவனுடைய அன்பை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாய்மாரிடம் சொல்லும்போது எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டிங், அவ்வளோ ஒரு தாய்மா அன்பு அப்படி காப்பாற்றுவது, ரொம்ப அனைத்து அன்பே ஒரு வித்தியாசமான ஒரு அன்பாக இருக்கும். தாய் தேற்றுவதை போல உங்களை நான் தேற்றுவேன் சொல்லி இன்னும் பார்த்தோம்னு சொன்ன ஏசாயா புஸ்தகத்திலே 50வது அதிகாரம் 15வது வசனம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த அளவுக்கு ஒரு சொல்லிடுற தாய் மறக்க மாட்டாள், தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருக்க மாட்டாள். அப்படி அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை சொல்லி அந்த ஒரு தாயுடைய அன்பை தான் ஆண்டவர் அவருடைய அன்புக்கு ஒப்பிட்டு காமிக்கிறார். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்த்தோம்னு சொன்னால், அவரும் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவள் தவறான வழியில் போகும்போது அவளை பார்த்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனம், எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அன்புப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ள வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்லி அவர் எவ்வளோ தூரம் மக்களை நேசித்த ஜனங்களை நேசித்தார் என்பதற்கு அவர் சொல்கிற உதாரணம், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக என்று சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது கோழி, அதுவும் தாய்க்கோழி எப்படி ஒரு கழுகு குஞ்சுகளை பாருங்க அப்படியே தூக்கிட்டு போய் வரும்னு சொல்லலாம், அப்படியே ஓடி வந்து சிறையை விரிக்கும் போது எல்லா கோழி குஞ்சுகளும் இந்த சிறை கடியில் போய் அடைக்கலும் போகிறது. அதுபோல தான் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி ஒரு தாய் அன்பு காமிக்கிறாள், அதுபோல் நாம் எல்லோரிடமும் ஒரு அன்பாக இருக்கிறார். எனவே தாய்மார்கள் என்று சொல்லும்போது ரொம்ப அவருடைய அன்பு ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு, எதையுமே ஒரு தியாகமான ஒரு அன்பு, செல்ஃப்லெஸ், தன்னை பற்றியே யோசிக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்குள்ள ஒரு அன்பு தான் தாய்மொழி அன்பு. அந்த ஒரு தாய்மொழி எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் சொன்னால், ஒரு தெய்வீகமான
ஒரு தெய்வீகமான ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் சொன்னால் முக்கியமான 2 குணங்கள் இதனால் பார்க்க போகிறோம். ஒன்று, அவள் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதும் என்னும் வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஜெபிப்பது என்று பார்க்கும்போது, ஜெபிக்கிற ஒரு தாய் என்று பார்க்கும்போது அன்னாளை பார்க்கிறோம். அநேக ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாத இருந்தால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம எல்லோருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும். பெரினாள் அவருடைய இன்னொரு அவருடைய எல்காரனுடைய இன்னொரு மனைவி பெண்ணினாள். இவளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தில் அநேக நேரங்களே மனமடிவாக்குவாள். இவள் எப்பொழுதும் இவளை அழைத்துக்கு போகும்போது, தேவலை அழைத்து போகும்போது இவள் ஒவ்வொரு முறையுமே அந்த பெண்ணினாள் இவளை ரொம்ப துக்கப்படுத்துவாள். ஒரு முறை போகும்போது அதனால் என்ன பண்ண சொன்னால், எல்லோரும் அவர்கள் குடித்து எல்லாம் முடித்து சாப்பிட்டு முடித்து இருக்கும்போது இவள் அங்கே தேவாலயத்தில் போயிருந்து அப்படியே அவள் ஜெபித்தாள். ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் நான் இப்படி கஷ்டப்பட முடியும், அப்படி இனி குழந்தை பிறக்க போதுன்னு தெரியாது, ஆனால் இப்படி இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தான்னு சொல்லி அவளுடைய இருதயத்தில் உள்ள எல்லா சஞ்சலத்தையும் அப்படியே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் தேவனிடம் ஊற்றிவிட்டாள். அவள் அப்பொழுது எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தீரானால் அது உமக்கென்று நான் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு விடுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை அவள் பண்ணுகிறாள். அது அப்படி அந்த ஒரு விண்ணப்பம் பண்ணி பிறந்தவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. முதல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த முதல் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் ஒரு ஜட்ஜாகவும் அவர் இருந்து விசாரித்து கொண்டிருந்தார். அந்த முதல் ராஜாவாகிய சவுல் ராஜாவையும் அதற்கு அடுத்த தாவீது ராஜாவையும் அனாயின் பண்ணக்கூடிய, அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமும் அவருக்கு கிடைத்தது என்று பார்க்கும்போது, அந்த ஜபித்த ஒரு தாயுடைய ஒரு மகனாக இருந்த காரணத்தினால் இந்த ஒரு அவருக்கு ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு சொன்னால் அந்த தாயினுடைய ஜபந்தான். அவள் ஒரு கண்ணீரோடு ஒரு மகனுக்காக ஜெபித்தாள், பொருத்தனை பண்ணது போல் அங்கே கொண்டு குழந்தை பால் மறந்த பிறகு எல்லாத்தையும் செய்ய வேண்டிய காரணம் செய்து முடித்த பிறகு அங்கே கொண்டு தேவாலயத்திலே கொண்டு விட்டாள் என்று பார்க்கிறோம். என்று பார்க்கும்போது ஜபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேத வசனங்களை போதிப்பதிலையும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உபாகம் புஸ்தகம் பார்க்கிறோம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீ கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற எந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு சொன்னார். அதுதான் நாம் பிள்ளைகளுக்கு எவ்வளோ தூரம் பிள்ளைகளுக்கு நம் வேதத்தை பற்றி நாம் சொல்கிறோமோ, ஜபத்துக்கு எப்படி முக்கியத்துவம் நாம் அவர்கள் முன்பதாக நாம் கொடுக்குறோமோ, அவர்கள் அந்த வழியிலே வளர்ந்து வருவார்கள். பிரபல சுசேஷரான மெத்தடிஸ்ட் சர்ச் உருவாக்கின ஜான் வெஸ்லி, அவருடைய தாய் சூசனா வெஸ்லி, அவர்களுக்கு 19 குழந்தைகள். அந்த 19 குழந்தைகளிலும் 9 குழந்தைகள் இறந்து போனால் 10 குழந்தைகளையும் அந்த அளவுக்கு ஆண்டுடைய பாதத்திலே வைத்து அவர் வளர்த்து கொண்டு வந்தார்கள். அவர் ஜெபிக்கிற இடம் எங்கே, வர்ஷிப் பண்ணுற இடம் எங்கேன்னு சொன்னால் கிச்சனில் அங்கே வைத்து தான் அவர்கள் அந்த வர்ஷிப்பெல்லாம் பண்ணி ஜெபிக்கிற இடமே. ஏனென்றால் அவ்வளோ பேருக்கும் சமைக்க வேண்டும், இப்போ நிறைய வேலைகள் இருக்கும். அங்கே இருந்து கொண்டு தான் அந்த ஒரு ப்ரேயரெல்லாம் நடத்துவார்களாம். பிள்ளைகளை அப்படியே வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 மணிக்கு ஜெபத்திலே அப்படியே தடுத்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதிலிருந்து எந்த விதமான அந்த 2 ப்ரேயருக்கு கொடுக்க வேண்டிய டைமை எதுக்குமே அவர் செலவழிக்க மாட்டார்களாம். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி 2 பேருமே அவருடைய பிள்ளைகள். அவர் பெரிய ஒரு லண்டன்லே ஒரு சீதத்தை கொண்டு வந்தார்கள். அவ்வளோ தூரம் ஒரு வீராங்கனையாக இருந்த தாய் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அப்படி பிள்ளைகளை உருவாக்க முடிந்தது. ஒருமுறை பிரபல சுவிசேஷரான பில்லி கிரஹாம் லண்டனுக்கு போயிருக்கும்போது அவர்கள் டூரெல்லாம் போயிருக்கிறார்கள். அவருடைய சர்ச்சிலேருந்து போயிருக்கும்போது அங்கே எல்லோரும் திரும்பி போன வாகனத்திலே எல்லோருமே போனவரெல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் இவரை காணவில்லை. தேடி பார்த்தோம். அங்கேயே விசிட் பண்ணியிருக்காங்க. இவர் ஜான் வெஸ்லி ப்ரேயர் பண்ணுற ரூம், அடிக்கடி போய் ப்ரேயர் பண்ணுற ரூம் பார்த்துருக்கிறார், எல்லோருமே பார்த்துருக்கிறார்கள். ஆனால் பில்லிகிராம் மட்டும் அந்த இடத்தை விட்டு அவர் வரவில்லை. எல்லோரும் அந்த வாகனத்தில் ஏறின பிறகு இவரை தேடுகிறார்கள். எங்கே இருந்தார்னு சொன்னால் அந்த ரூமில் இருந்து டூ இட் அகெயின் லார்ட்னு சொல்லி, இதே போல் ஏனென்றால் அவர் இந்த ஜான் வெஸ்லி ஜெபித்த ரூமிலே அந்த கார்பெட் போட்டு அதில் இவருடைய முழங்கால் போட்டு ஜெபித்த இடத்துல 2 ஓட்டை அப்படி இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் எப்பொழுதும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே ஜெபித்து இருந்ததனால் அதிலே ஓட்டை இருந்திருக்குது. அதை பார்த்துட்டு இவரும் அந்த முழங்காலிட்டு அந்த ஹோல்லே அவருடைய வைத்து ஜெபித்தாராம். லார்ட் டூ இட் அகெயின் சொல்லி, இதே போல் நீ திரும்பவும் எனக்கு கொடுக்க வேண்டியது ஆசீர்வாதத்தை ஜான் வெஸ்லி கொடுத்தது போல் எனக்கு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபித்து வந்தார். அதுபடி இவள் தேடும்போது அங்கே முழங்கால ஜெபித்து கொண்டு இருந்திருக்கிறார்.
என்ன நடந்தது? 18ஆம் நூற்றாண்டில் இவர் ஜான் வெஸ்லி பெரிய ஒரு அம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரராக இருந்தார். இவர் 20ஆவது நூற்றாண்டிலே பில்லி கிரஹாம் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷகரை நாம் பார்க்கிறோம். அவரைப் போல யாரும் இருக்க முடியாது. அந்தளவு வாழ்க்கையிலே அவர் மற்றவர்களுக்கு போதிப்பதை மட்டுமல்ல, போதியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து காண்பித்தார். அவருடைய மனைவியும் அது போல தான். இன்னும் அவருடைய பிள்ளைகள் எல்லாமே ஊழிய பாதையில் வந்திருக்கிறார்கள் பார்க்கும்போது, ஒரு ஜெபிக்கிற தாய் எங்கே இருப்பார்களோ அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் வராது என்று கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் ஒரு ஒரு தைரியம் வரும். என்ன வந்தாலும் ஜெபித்தால், அம்மா ஜெபித்து எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கிறது, பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கிறது. அதுபோல் நமக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் தீர்ப்பார் என்ற ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்கு அது வரும். எனவே ஜெபிக்கிற தாய்மார்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெயிப்பது மட்டுமல்ல, வேதாந்தத்தில் உள்ள காரியங்களை அவர்களுக்கு எடுத்து நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு அது போதித்தோம் என்று சொன்னால், அந்த வார்த்தைகள் நிச்சயமாக அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்வது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. என்னை அந்நாளை போல ஜபத்திலே தரித்திருந்தால் ரொம்ப அந்த மாதிரி அற்புதங்களாக நடக்கும். இன்னும் பார்க்கும்போது பரிசு பவுலடிகளாக சொல்லி தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், அவரிடமிருந்த விசுவாசம் மாய்மாலமற்ற விசுவாசம் என்று சொல்கிறார். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே 4-5 வசனங்களை பார்க்கும்போது, உன்னுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராய்த்து வரும் தேவனை நான் சோஸ்திருக்கிறேன் பவுலடிகளாக சொல்கிறார். 5வது வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்கிற மாயமாலமற்ற ஒரு விசுவாசம் என்று. ஏனென்றால் அவருடைய பாட்டியும் தாயாரும் அவர் சிறு வயதிலிருந்தே, தகப்பனா அந்த அளவுக்கு பெரிய ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக கிடையாது, தாயும் அவருடைய பாட்டியும் அந்த வழியிலே கொண்டு வந்த காரணத்தினால் அவர் என் மகனே தீமோத்தேயோட ரொம்ப ஒரு அன்பாக இருப்பார். பரிசுத்த பவுலடிகளார்னு பார்க்கும்போது அது அவருடைய தாயாருடைய ஜபமும் அந்த பாட்டியினுடைய ஜபமும், நான் என் பேரப்பிள்ளை பார்க்கும்போது அந்த பாட்டி இப்படி தான் ஞாபகம் வரும். நாமும் அவளை போல தீமோத்தி டீச் பண்ண போல நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ண வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவேன். ஜெபிப்பதெல்லாம் உண்டு. எனவே அந்த ஜெபிக்கிற ஒரு தாய்மார்களுடைய சந்ததி நிச்சயமாக கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லார் மத்தியிலேயும் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஒரு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வதில் சந்தேகமில்லை. அடுத்து பார்க்கும் சொன்னால், சில சிக்கட்டான ரொம்ப பிரச்சனையான குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது எப்படி அதை தாய்மார்களை நாம் அதை மேற்கொள்வது எப்படி என்பது தைரியமாக எப்படி விசுவாசத்தோடு மேற்கொள்வது என்பதை பார்க்க வேண்டும். மோசேயின் தாயை பார்க்கிறோம். இந்த நாட்டிலே பார்வோன் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நதியிலே போட வேண்டும் என்று சொல்லும்போது இவள் 3 மாதம் ஒழித்து வைத்திருந்தார்கள். அதற்கு மேல் ஒழித்து வைக்க முடியாது. சிறு பிள்ளை ஒரு வீட்டிலே இருக்குன்னு சொன்னால் எல்லோருக்குமே தெரிந்தால் அங்கே டெலிவரி ஆகிருக்கிறது, ஒரு சிறு குழந்தைங்க இருக்கிறது என்று சொல்லி, என்றால் பிள்ளைகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது, அழக்கூடாது என்று சொல்ல அந்த செய்ய முடியாது. 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். ஆனால் அவளுக்கு ஒரு தைரியம் உண்டு, தேவன் நிச்சயமாக என் பிள்ளையை காப்பாற்றுவார் என்று சொல்லி 3 மாதம் மேல் வைக்க முடியாது. அரசனுடைய சட்டத்துக்கும் அது எதிரானது. எனவே அதை நாணல் பெட்டியில் வைத்து பிசினெல்லாம் பூசி அப்படியே கொண்டு நாணலுக்கு இடையிலே கொண்டு அங்கே அந்த பெட்டியை வைத்துட்டு வந்தாலும் தந்தை அங்கே பார்வனுடைய குமாரத்தை நீராட வரும்போது அந்த குழந்தையை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வளர்த்து கொண்டு பார்க்கிறோம். அதனால தான் மோசேயுடைய குணத்தை நான் பார்த்தோம்னு சொன்னால் பின்னாலே பார்க்கும் எபிரேயர் எழுதின நிருபத்திலே பார்க்கும்போது 11வது அதிகாரம் 23-24 வசனங்களை பார்த்தோம்னு சொன்னால் 25, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து ஏற்றுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு விசுவாசத்தோடு தேவனுடைய ஒரு நம்பிக்கையோடு அந்த தாய் செய்த ஒரு காரணத்தினால் அவர் பெரிய ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பெரிய ஒரு தலைவனாக ஆண்டவர் செலக்ட் பண்ண சொன்னார். இந்த தாயினுடைய அன்றைக்கு மற்ற எத்தனையோ தாய்மார்கள் இருந்தார், எத்தனையோ ஆண் குழந்தையில போட்டார், நதியிலே போட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்திருந்தார்? தேவன் மேலே ஒரு கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம், நிச்சயமாக என் குழந்தை காப்பாற்றப்படும் என்று சொல்லி அதே போல் திரும்ப பால் கொடுப்பது கூட அந்த ஒரு பாக்கியமும் மோசேயின் தாய்க்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். எனவே அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படியாக நாம் அதை சமாளிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். இந்த நாட்டிலே பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற பார்க்கும்போது வெளியில் போய்விட்டு வந்தாலே நமக்கு பயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நண்பர்கள் சொல்ல நம் பிள்ளையும்
நம்ம பிள்ளையும் அப்படி அந்த கூட்டத்திலே சேரும்போது நிச்சயமாக அவர்களும் தவறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நாம் அவர்களுக்கு எப்பொழுதுமே போதித்து இறைவனே ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபித்து இதெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லும்போது நிச்சயமாக அந்த பாவ வழியிலிருந்து அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விலகு விலகி நடப்பதற்கு நிச்சயமாக ஆண்டவர் கிருபை செய்வார். இங்கே பார்த்ததுதான் அந்த சூழ்நிலையிலையும் அவள் அதை ஒழித்து வைத்து பெற்றோர்கள் ஒழித்து வைத்தார்கள். ஆனால் அதற்கு மேலே முடியவில்லை. நாணை பெட்டில் வைத்து ஒரு விசுவாசத்தோடு நிச்சயமாக குழந்தையை காப்பாற்றுவார் என்ற ஒரு விசுவாசத்தில் வைத்த காரணத்தினால் மோசே ஒரு பெரிய தலைவனான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட என்னன்னு பார்த்தோன்னா சூனேமியால் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சூனேமியாலை பார்க்கும்போது அங்கே அவள் எப்பொழுதும் எல்சா தீர்க்கதரிசியும் அந்த கூட உள்ள கேசி அங்கே அடிக்கடி போவார்கள். கொஞ்சம் இங்கே அங்கே அந்த வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது அவர்கள் கணவன் சொல்கிறாள், இவர் அடிக்கடி வருவார், இவர் பார்த்தா நல்ல தீர்க்கதரிசி போல் இருக்கிறது, இவருக்கு ஒரு மேல் அறையிலே இது ஒரு தனியாக ஒரு டேபிள், அதுக்கு பிறகு ஒரு விளக்கு கட்டில் எல்லாம் கொடுத்தால் அவர் அங்கே இருப்பார் என்று சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாளே என்று சொன்ன உடனே அவருக்கு ஏதாவது அவளுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த வேலைக்கார மூலமாக கேட்கிறார், அவளுக்கு ஏதாவது நமக்கு சுனிமைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேள் என்ற உடனே அவள் என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள். அதுக்கு பிறகு கேஎஸ்சி தான் சொல்கிறார், அது அவளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக கணவரும் வயதானவர், குழந்தை கிடையாது என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வருது, அவள் எதையுமே சொல்லவில்லை. நமக்கு இப்படி சான்ஸ் ஒரு ஊழியக்காரரோ அல்லது நல்ல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி ஊழியக்காரர் இருக்கான்னு சொன்னால் நமக்கு இந்த லிஸ்ட்டே வைத்திருப்பேன் என்னென்ன தேவை என்று சொல்லி. அவள் என்னுடைய ஜனங்கள் நடுவிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லி அவள் சொல்கிறாள். நடந்தது என்ன, அவர் உற்ப காலத்தில் இவருக்கு மகனை பெறுவாள் என்று சொல்லி சொன்னால் அதுபோல் நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொன்னால் அந்த மகன் தகப்பனார் கூட வயலுக்கு அங்கே போயிருக்கும், வேலை பார்க்க இடத்துல போயிருக்கும், தலைவலி ஆகிறது. உடனே தலைவலி வருகிறது. உடனே வேலைக்காரன் கொடுத்து தகப்பனார் அம்மாவோட போய் சேர்த்து கொண்டு போய் விடுங்களேன்னு சொன்ன உடனே இங்கே வீட்டுக்கு வருகிறான். இங்கே வந்தால் தாயினுடைய மடியிலேயே அவன் இறந்து போகிறான். எப்படி இருக்கும் அவளுக்கு? அநேக ஆண்டுகள் வயதான பிறகு குழந்தை இல்லாமல் கிடைத்த ஒரு குழந்தை, அவள் கிடைத்த குழந்தைக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அவள் என்ன பண்ணான்னு சொன்னால் கணவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாள். கழுதை அனுப்பி அவளை அங்கே ரெடியாக வேண்டும் என்று சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாள். அவர் இன்றைக்கி அமாவாசை இல்லையே என்ன இதற்காக கேட்கிறாள், இதற்கு கேட்டதற்கு அவள் ஒன்றுமே இல்லை என்று எந்த பதிலும் சொல்லாதபடி அதை மட்டும் அனுப்புங்கள் சொன்ன உடனே இங்கே வந்த உடனே அவள் போகிறாள். போகும்போது எங்கே திரும்பி பார்க்கவில்லை. அப்படியே நேராக போய் தூரத்தில் வரும்போதே எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், என்ன செய்தா என்று கேள் என்று சொல்லி கேஆசி அனுப்பி கேட்கும்போது சுகந்தான் செய்தான் என்று அவள் சொல்கிறார். அப்பொழுதும் நாம் என்றால் எப்படி ஓன்னு அழுதிருப்போம். ஆனால் அவள் அப்பொழுதும் சொல்கிறாள். உடனே இப்படி குழந்தையை பற்றி சொன்ன உடனே இவர் சொல்கிறார், கேஆசி அனுப்பி கையில் ஒரு தடியும் கொடுத்து நீ போய் குழந்தை மேலே போடலாம் சொல்கிறார். அவள் நான் உண்மை விடவே மாட்டேன் இந்த காலை பிடித்துக் கொள்கிறார், நீர் வர வேண்டும் என்று சொல்லி காலை பிடித்துக் கொள்கிறார். போய் என்ன நடந்துச்சு சொன்னால் இவர் இங்கே போனார், குழந்தை உயிர் பெற்றது என்று படிக்கிறோம். அவள் அந்த யாரை போய் அணுக வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்தது. பிரச்சனையான நேரங்களிலே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அல்லது நண்பர்களோ யாரிடம் சொல்லி நம்முடைய நேரத்தை வீணடிக்காதபடி பலரும் பலவிதமான ஆலோசனை நமக்கு கொடுப்பார்கள். பிரச்சனைன்னு வரும்போது அநேகமான பிளான்ஸ் நம்ம சொல்லுவார்கள், எதுவுமே முடிவு பண்ண முடியாது. யாரை பிடிக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய பாத்தில் அமர வேண்டும் அல்லது ஆண்டவர் நல்ல ஒரு கர்த்தருடைய கிருபை பெற்ற யாராவது இருந்தால் அவரிடம் போய் நாம் இணைந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இன்னும் இங்கே பார்க்கும்போது இப்படிப்பட்ட இக்கடான சூழ்நிலையில் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய தெய்வமான தாய்மார்கள் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். எல்லாரும் போய் அது தேவையில்லாத அவர்கள் போய் இன்னொரு இடத்துல போய் அந்த கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் கூட்டமாக ஜெபித்து அப்படி பண்ணுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் யாரை பிடிக்க வேண்டும் அந்த இக்கட்டான நேரத்திலே என்று நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் சீனாமியை போல வழியில் யாரும் வேலைக்காரன்னு சொல்லிவிட்டான், எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்ல வரைக்கும் அப்படியே போயின்னு சொல்லிவிட்டான். கணவனுக்கும் கூட இந்த செய்தியை சொல்லவில்லை. கணவன் சொல்லியிருந்தாலும் கூட இருந்தவர்களாம் இல்லாமல் இன்னும் பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கும். அவள் நேராக போய் யாரை தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் போனாள். என்னுடைய குழந்தையினுடைய உயிர் கிடைத்தது என்று பார்க்கிறோம். இன்னும் ஏகபத்தை போல் இந்த சினிமேளை போல் நமக்கு பிரச்சனைகள் உலகத்தில் அநேகமான உபத்து நமக்கு உண்டு. ஆனால் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தாய்மார்களாகிய நமக்கு ஜபம், பிள்ளைகளுக்கு போதிக்கிற காரியம், இன்னும் பிரச்சனை நாம் அவர்களுக்கு ரோல் மாடலாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்மை பார்த்து அவர்களும் தெய்வீக வழியிலே நடப்பார்கள் என்பதில் இந்த சந்தேகம் கிடையாது. என்னுடைய தாயார் என்னுடைய அப்பா முருக பக்தர்
ஒவ்வொரு வருடமுமே திருச்செந்தூர் கோயிலுக்கு போவார். வாழ்ந்து இருந்த நாட்களிலே அம்மா ஒரு கிறிஸ்டின். அவர்கள் ஆலயத்திற்கு அப்பா அனுப்ப மாட்டாங்க. இந்த இரவு நேரத்திலே எல்லாம் வேலையெல்லாம் முடித்து நாங்கள்லாம் தூங்கின பிறகு உட்காந்து பைபிள் படித்து அவர் ஜெபம் பண்ணுவார்கள். அதை நான் அடிக்கடி மிட் நைட்லேயே நான் பார்த்துருக்கிறேன். அம்மா ஜெபிப்பதை நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன். அந்த ஒரு காரியம்தான் என்னுடைய இருதயத்திலையும் போய் நான் மட்டுமில்லை, என்னுடைய உடன்பிறப்புகளும் கூட ஆண்டவருடைய இப்படி கிறிஸ்தவத்தில் வர வேண்டிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த தாயாருடைய அந்த ஒரு அந்தரங்க ஜெபமும் அவருடைய ஒரு ஜெப வாழ்க்கையே தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. வீட்டில் எல்லாம் பின்படுத்தி நல்ல நிலைமையில வந்திருக்கான்னு சொன்னால், ஆலயத்திற்கு செல்வது, இப்படி கடவுளுக்கு பயந்த காரியங்களை செய்வதெல்லாம் என்னுடைய தாயாரை பார்த்து நாங்கள் படித்த ஒரு காரியம். ஆனால் அப்பா எங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போக விடுவதே கிடையாது. சண்டே ஸ்கூல்லாம் போனால் பிள்ளைகள் அப்படியே போய்விடும், அப்படி பாட்டு பாடம் ஒர்ஷிப்பில் அப்படி போய்விடும் சொல்லி எங்களை அனுப்ப மாட்டார்கள். ஆனால் ஒழுக்கத்தில் மற்றபடி சில கட்டுப்பாடுகளோடு எங்களை வளர்த்து கொண்டு வந்தார்கள் அப்பா. ஆனால் வேதாந்தத்தை பற்றியோ அல்லது இது ஆலயத்திற்கு செல்வதோ பற்றியோ ஆண்டவருக்கு அப்பாவுக்கு பிடிக்காது, அம்மாவே அனுப்ப மாட்டார். ஆனால் அம்மா அந்தரங்கமாக இரவு நேரத்திலே எல்லோரும் அப்பா நாங்கள் எல்லாம் தூங்கின பிறகு ஜெயிப்பதை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அதை பார்த்து தான் என்னுடைய வாழ்க்கையிலே பல ஏசப்பாடம் போனால் எல்லாம் கிடைக்கும், என்ன பிரச்சனைனாலும் அவர் தீர்த்து வைப்பார் என்ற ஒரு விசுவாசம் வந்தது என்னுடைய தாயார் தான் அதற்கு காரணம். என்னை கேட்டுக்கூடிய அன்மை தேவ பிள்ளைகளே, தாய்மார்களை நாம் காட்லி மதர்ஸாக நான் இருந்தோமே சொன்னால் ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சூசனா விசிலியை போல் நமக்கு அந்த ஜெபம் தேவை, ஒரு மாய்மாலமற்ற ஒரு அன்பு தேவை. அப்படி பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். சென்னையிலே நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், 2005 ஒரு தமிழ் செல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி, அவர்களுக்கு 2 பார்வையற்ற பிள்ளைகள். அவர்களுக்கு டொனேஷன் டொனேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்கவில்லை. எல்லா இடமும் கேட்டு யாருமே அதற்கு முன் வரவில்லை. ஒரு மந்தில் ஒரு வாரம் ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் அப்பொழுது நினைத்தார்கள், என்னுடைய கண்களை பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே, எனக்கு இப்பொழுது இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அங்கே போய் அந்த பேங்க்லேயே தன்னுடைய ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு விட்டார்கள். அப்படி நான் இறந்து போனால் என்னுடைய கண்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர் என்ன பண்ண சொன்னால், தற்கொலை பண்ணி வீட்டிலே வந்து பார்த்தோம் சொன்னால், அவள் கொஞ்சம் நாளைக்கு பிறகு வீட்டிலே பார்க்கும்போது மேலே ஃபேன்லேயே தூக்கு போட்டு அவள் தற்கொலை பண்ணி கொண்டிருந்து அந்த உடல் தொங்கி கொண்டிருந்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். காரணம் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கண்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக பேங்க்லே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அவர்கள் வந்து அவருடைய கண்களை எடுத்து பிள்ளைகளுக்கு அது இது பண்ணிவிட்டார்கள் என்று பார்க்கும்போது, இதுதான் தாய்மார்களின் அன்பு என்பது இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான். எனவே தாய்மார்களாய் நாம் வெறுமையாக தாய்மார்கள் என்று இல்லாதபடி ஒரு தெய்வத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். பிரச்சனையான நாட்கள் வரும்போது, காலங்கள் வரும்போது அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிந்து மனிதருடைய தயவை நாடி போகாதபடி ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நாம் போய் அவருடைய பிள்ளைகள் எலிசா தீர்க்கதரிசி போல இருந்தால் அவர்களையும் சேர்ந்து நாம் இணைந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்பது இந்த மனசந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசிரியப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, தாய்மார்களாகிய நாம் சமூகத்திலே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு எல்லாம் கஷ்டங்கள் தான், பாடுகள் தான் இருந்தாலும் தாய் என்று சொல்லும்போது எல்லோருமே எவ்வளவு ஒரு முதலிடம் கொடுக்கறன்னு பார்க்கும்போது அது தாயுடைய அன்பு அவ்வளோ ஒரு விசேஷமான அன்பு. நீரும் எங்கள் மேலே காண்பிக்கிற அன்புக்கு ஒப்பிட்டு சொல்வதற்கு தாயினுடைய அன்பு தான் சொல்லியிருக்கிறது சுவாமி. ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றின்னு சொல்லியிருக்கு. அதுபோல தேற்றியும் வருகிறப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, தாய்மார்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்து கொண்டு வர வேண்டும், ஒரு தெய்வீக ஒரு பிள்ளைகளாக எப்படி வளர்த்து கொண்டு வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை கூட உலகம் எப்படியும் போய்கொண்டிருக்கலாம் அதை பார்க்காதபடி எங்கள் பிள்ளைகள் அதை போல போய் தவறி விடாதபடி நீதாமே ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீ பதிலை தந்து எங்கள் பிள்ளைகள் நல்ல வழியிலே ஆசீர்வாதமான பிள்ளைகளே வளர்த்து கொண்டு வர கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை பார்த்து மற்றவருடைய வாழ்க்கையை மாறும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. துதிக்கிற மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.